இதை மூடி திறந்து கொடுங்க, இதுக்கெல்லாம் நான் தான் வர வேண்டியிருக்கு அப்படின்னு அப்படி மாதிரி திறந்துரும். அவர் அப்படியே தன்னை சுத்தி அப்படி எல்லாம் பெருமையா பார்த்துட்டு போவார். என்ன விஷயம்னா, இந்த அம்மா கிட்டத்தட்ட திறந்துருச்சு. அந்த ஒரு செகண்ட் பொறுமையா இருந்தா அதுவே திறந்துருக்கும். கடைசி நிமிஷத்துல அவரை கூப்பிட்டு அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டார். இப்ப திறப்பது என்பது வலிமையா இல்ல அது ஒரு டெக்னிக் தான். எந்த இடத்துல அழுத்தணும்ன்ற டெக்னிக். மேடை பேச்சு என்பதும் ஒரு டெக்னிக் தான். இளம் என்று அசைய இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும், இது திருக்குறள். இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது இளம் என்று அசைய இருப்பாரை அடுத்துல மறந்துடும். இளம் என்று அசைய இருப்பாரை காணின் என்று சொன்ன வள்ளுவன் இருக்கிறானே, அவன் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த அறிவாளி. அப்படின்னா உங்களை மாதிரி எல்லாரும் கைதட்டுவாங்க. அந்த ரெண்டாவதுல என்ன மறந்தேன்றது பேச்சாளனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த டெக்னிக் எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் 7 முறை அவமானப்பட்டேன். அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அதை நான் வாங்கி கொண்டேன், கடித்து விழுங்கினேன். இந்த 7 முறை அவமானங்களை சந்திக்காமல் நான் தவிர்த்திருந்தால் நான் ஒரு நாளும் மேடை பேச்சாளனாக ஆகியிருக்க முடியாது. எனக்குள்ளே ஒரு பேச்சாளனுக்கான ஏதோ ஒரு கூறு இருந்தது என்பதை ஆசிரியரான என் தகப்பன் கூட அறிந்திருக்கவில்லை. ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியைக்கு அது தெரிந்திருந்தது. நீங்க அந்த தமிழ் டீச்சர் இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் மேடைகளில் பெரிய வெற்றிகளை பெறுகிறேன் என்றால் அந்த விதையை தெரிந்து செய்த முதல் ஆசிரியை அவங்க தான். ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் இதுல எது தேரும் எது தேராது, எது வரும் எது வராது. இத கொஞ்சம் தட்டி கொடுத்தா இது வந்துடும், இது 2 தடவை குட்டினா இது பாஸ் ஆயிரும். இந்த கணக்கு டீச்சர்ஸை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பல சமயங்களில் ஆசிரியர் கஷ்டப்படுத்துகிறார், சிரமப்படுத்துகிறார், வேதனைப்படுத்துகிறார், டெஸ்ட் கொடுத்து உயிரை எடுக்குது மிஸ். ஃப்ரைடே ஸ்கூல் முடிக்கிறச்சே பார்த்தாக்கா மண்டே மத்தியானம் செய்யற மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குது. எல்லாம் இருக்கும். ஆனால் ஆசிரியர்களை மதிக்காத ஒரு சமூகம் எழுந்து நிற்கவே முடியாது நண்பர்களை, எழுந்து நிற்கவே முடியாது. 2வது விஷயம், நான் பார்த்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் திருவான்மியூர் கிட்ட. அது சும்மா பாக்குறதுக்கு அப்பப்போ போவோம்ல, போயிருந்தேன். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி, உள்ளே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்விம்மிங் பூல்ஸ்லயும் ஒரே ஒரு ரூல் உண்டு, ஸ்விம்மிங் பூலோடைய அந்த பாத்துல ஓடக்கூடாது. இது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்விம்மிங் பூல்லயும் இந்த ரூல் உண்டு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பையன் நல்ல பீம்பாய் மாதிரி இருக்கான், 10 வயசு இருக்கும். அந்த ஸ்விம்மிங் ட்ராக்கை போட்டுக்கிட்டு தொப்பு 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 தொப்புன்னு ஓடி வரும். அப்ப அந்த கட்டிடத்தினுடைய காவலாளி, செக்யூரிட்டி, அவரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் சொல்ல, ஏ ஓடக்கூடாது, ஸ்விம்மிங் பூல்ல ஓடக்கூடாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்ற. அந்த பையனுக்கு 10 அடி பின்னாடி அதை விட பெரிய பீம்பாயா பையனுடைய அப்பா வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த காவலாளியை பத்தி சொல்றாரு, வாட் மேன் வாட். அவர் சொல்றாரு, பையன் ஓடக்கூடாது. அத பையன்ட்ட நீ சொல்லக்கூடாது, அதையே நீ சொல்ற. பையன்ட்ட ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசு, நான் அவன்கிட்ட சொல்லுவேன். நீ யாரு அவன்கிட்ட சொல்றதுக்கு, நீ யாரு? அந்த காவலாளி ஏழை. இந்த மாதிரி அதிகாரமா ஒரு பேச்சு வர்ற போது அவரு பதில் சொல்ல தெரியல. இருந்தாலும் அவர் சொல்றாரு, எனக்கு அப்படித்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு சொல்லிருக்காங்க இங்க யாரும் ஓடக்கூடாது. உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உன்னோட வச்சுக்கோ, இல்ல என்கிட்ட சொல்லு, என் பையனை நீ சொல்லக்கூடாது. நான் இந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய பெற்றோர்களுக்கு இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாமெல்லாம் குழந்தைகளா இருந்த போது போற போக்குல ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ ஒரு பெரியமாவோ தலையில ஒண்ணு குட்டி ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், அது அலவுட் வீட்டுல. அது பெரியமா தானே, சொந்த அம்மா இல்ல, பெரியம்மா தான். என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்க, ஒழுங்கா போடு அப்படின்னு தலையில ஒண்ணு வச்சுட்டு போகும். யாருன்னா ஏதோ ஒரு அத்தையோ ஒரு ஆட்சியா இருக்கும், ஏதோ ஒன்னா இருக்கும். என்ன ஆட்சி அடிச்சிருச்சுன்னா அவங்க அடிக்கிற மாதிரி நீ ஏன் ட்ரெஸ் போட்ட, நீ ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு, இவ்வளவுதான் அம்மா சொல்லுவாங்களே தவிர அந்த ஆட்சிட்ட போய் என் பிள்ளைய நீ எப்படி அடிக்க போன அப்படின்னு கேட்டதா வரலாறே கிடையாது நமக்கு, போன தலைமுறை மட்டும்.
ஆனா இன்றைக்கு பல வீடுகளில் உறவுக்காரர்கள் மத்தியில் இருக்கிற சண்டையே ஒருத்தரோட பிள்ளைய இன்னொருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காகத்தான். டீச்சர் திட்டினாக்க குடும்ப சகிதம் பள்ளிக்கு வந்து அந்த டீச்சரை ஒரு படம் எடுத்து ஏதாவது ஒரு சேனல்ல போட வேண்டியது. எனக்கு பிளஸ் 2 படிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சில பேர் கண்ணீர் கடிதம் எழுதுவாங்க எனக்கு. மேடம் நாங்க என்ன மேடம் பண்றது, படின்னு தான் மேடம் சொல்றோம், ஏண்டா படிக்கலன்னு கேட்ட உடனே அந்த பையனுக்கு மன உளைச்சல் வந்துருச்சான். இதுல எல்லாம் எப்படிங்க மன உளைச்சல் வரும்னு எனக்கு புரியல. எங்களெல்லாம் மானங்கட திட்டிருக்காங்க, ஒரு மன உளைச்சல் வந்தது இல்ல. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவோம். உடனே மன உளைச்சல் வந்துடுறதான். என்ன கேட்டாங்க, அப்படியே மன உளைச்சல் வந்துருச்சா, உங்க மிஸ் என்ன கேட்டாங்க, ஏன் படிக்கலன்னு கேட்டாங்க. ஒரு மிஸ் அதை கேட்கறதுக்கு சம்பளமே வாங்குது, ஏன் படிக்கலன்னு கூட ஒரு டீச்சர் கேட்க கூடாதா? இப்ப யார் இதை பேசுவது? யார் பேச முடியும்? பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். ஆசிரியர் ஒண்ணு சொன்னா சரியா தாண்டா இருக்கும். உடனே டீச்சரை பத்தி அவளுக்கு அறிவில்லைன்னு ஒரு பையன் ஆசிரியரை பற்றி வீட்டில் சொன்னால் பல்லுல போடுவேன் நாய், டீச்சர் அவ இவன் நான் பேசுறேன் என்று கேட்காத பெற்றோர் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காத பெற்றோர் என்று நான் சொல்ல துணிவேன். என் பிள்ளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற பேரண்டா நீங்க? கஷ்டப்படுவீங்க, நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏனென்றால் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருகிற அளவு அறிவை கடவுள் எனக்கே கொடுத்திருக்கிறார். என்னை தவிர வேறு யாரும் என் பிள்ளைக்கு எதையும் சொல்லித்தர வேண்டாம் என்று நினைக்கிற பெற்றோர்கள் இங்கே இருந்தால் வாழ்க்கை உங்களை காயப்படுத்தும். வாழ்க்கை உங்களை பெரிய அளவில் காயப்படுத்தும்.